ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்மணி அன்புடன் செல் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வந்து வைக்க போகிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஏன்னா கார்த்தியோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து பார்ட்டி வைக்க போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் வந்து பயங்கரமாக அந்த அவங்க பார்ட்டிட்டையும் அப்புறம் பர்மிஷன்லாம் கேட்டிருப்பாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஆரம்பிக்கிறக்காக வந்து எல்லாருமே வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு பயங்கரமாக எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவங்க அன்போட அப்பா வந்துட்டு அவங்க பாட்டிட்டு வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ பார்த்த பொண்ணு இப்படி இருக்குது, நீ இப்போ எதுவும் அந்த பிள்ளைய போய் சத்தம் போட்டோன்னு வச்சுக்கோமே உனக்கு தான் அசிங்கம். அந்த பிள்ளை பாட்டுக்கு எதுவும் படக்கு படக்குன்னு பேசிடும். அதனால் நீ காதை அடைச்சிட்டு கண்ணை மூட்டு நீ மாட்டுக்கு இரு, அவங்களாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் பாட்டி சொல்கிறாங்க. சொன்னோன்னே எதுக்கு பாட்டி, என்னாச்சு பாட்டி, பாட்டு நிறுத்த சொன்னேன், உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு தானே போட சொன்னேன். இல்லைம்மா கொஞ்சம் ரொம்ப சவுண்டாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிங்க. அவ்வளோதானே பாட்டி, சரி பாட்டி குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணில எப்பயும் போல் வந்து நம்ம அன்பையும் கண்மணி ஒன்று சேரக்கூடாதுல்ல, அதனால் வந்து எதாவது பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு தூங்குறக்கா வந்து எனக்கு அந்த இதில் ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து ஒரு ப்ராட் விடுவாங்க. உடனே சரின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்கள் ரூம்லேயே தூங்கிக்கிறேன், அதனால் நீங்கள் போய் வேணால் ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா சரின்ட்டு வந்து கண்மணி சொல்கிறாங்க. அவங்ககிட்ட அன்புக்கிட்டே கேட்குறாங்க, சரி பரவாயில்ல நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா ஏசிலாம் ஒர்க் ஆகுது, நல்லா தான் ஓடுது, கூலிங்கெல்லாம் போதுமான அளவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அன்பு வந்து ஒரு பிளான், அப்போ நீ பண்ண பிளான் தானே, அப்போ உனக்கு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து ஒரு பாலில் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பொடி மயக்கமாக இருந்து வந்து கலந்து வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதை போய் வந்து வெண்ணிலாட்ட கொடுக்க சொல்லி வந்து நம்ம கண்மணிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ வெண்ணிலா கொடுக்குறாங்க. வெண்ணிலா வந்து குடிக்க மாட்டாங்க. நீ போட்டு வந்து கொடுத்தே, அப்போ டெய்லியும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெய்லியும் கொடுக்க முடியுமா என்னன்னு தெரில, ஆனால் இன்றைக்கி கூடி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் போட்டு கொடுத்தா, அன்பு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்ணிலா போயிடுறாங்க. வெண்ணிலா போனதுக்கப்புறம் அன்புக்கும் நம்ம கண்மணிக்கும் ரொம்ப ரொமான்ஸ்.